தன்னுடைய நிறைவு கருத்தை முன்வைக்க திருமிகு தாரிகா சல்மான் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். சொல்லுவாங்க, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டை மாறி மாறி உண்மையை சொல்லி அதை நிரூபிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஒண்ணுமில்ல, நான் இதை செஞ்சோம், திமுக இதை செஞ்சுச்சு, அதிமுக இதை செஞ்சுச்சுன்னு திமுக சொன்னதை விட அதிமுக தான் ஒருபடி அதிகமா சொன்னாங்க. எங்க அக்கா காளியம்மாள் ரொம்ப சிறப்பு. ஒன்றும் இல்லை, 23ஆம் தேதி தேர்தல் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 20ஆம் தேதியிலேருந்து கரண்ட் கட்டாக போயிடும். ஒவ்வொரு தேர்வுலையும் கரண்ட் கட்டு. அத்த ராத்திரில திமுகவும் சரி அதிமுகவும் சரி கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் மக்கள் தர வேண்டியதை தானாக தருவார்கள் என்கின்ற மனநிலையில பணப்பட்டுவாடா செய்வார்கள். நான்லாம் 14 ட்ரோன் வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன், பறக்க விட போறேன். பறக்கும் படை எங்க ஊர்ல நத்தை மாதிரி ஊரும் படையா இருக்கு, அதனால நான் ட்ரோன் வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதுதான் செய்தி, தெரிஞ்சுக்கங்க. ட்ரோன்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தெரியும்ல, பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கும் ட்ரோனு. அதனாலதான் வாடகைக்கு, அதெல்லாம் வாங்க காசு இல்லைன்னு வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. அப்ப இலவசத்தை சொன்னா எனக்கு வந்து கோவம் வரும்னு சொன்னாங்க போஸ் அண்ணன். அது திமுக அதிமுக 2 பேத்துக்குமே இலவசத்தை நாங்க வந்து விமர்சிச்சா கோவம் தான் வரும். அண்ணா சொன்னாங்க, பஸ்ஸுலாம் வெளிநாட்டில் வந்து இலவசமாக போய்கிட்டு இருக்கு, இங்கே வந்து இலவசமாக பஸ் விட்டா கோச்சுக்கிறாங்க அப்படின்னு. இலவசமாக வெளிநாட்டில் பஸ் போகுதுன்னு, ஆனால் இங்கே பல பேர் பர்ஸே வந்து சும்மா காலியாக தானே உட்காந்துருக்கு. நாங்கள் எங்கள் பர்ஸு காலியாக இருக்குங்கிறத பற்றி பேசுகிறோம். அப்போ சூர்யா அண்ணா சொன்னாங்க, எடப்பாடி அவர்கள் பிஜேபி கூட்டணியிலேருந்து இல்லை முதல் கோணம் முற்றிலும் கோணம், அதுதான் அவருடைய முதல் பாயிண்ட். முதல் கோணம் முற்றிலும் கோணம் பற்றி பேசினார்ல. அப்போ நாங்கள் கேட்குறோம், எடப்பாடி அவர்கள் பிஜேபியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடில் இருந்துட்டு இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு, இது அண்ணன் எப்படி பார்க்குறீங்க? முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு பார்க்குறீங்களா, இல்லை நல்ல ஆரம்பம் என்று பார்க்குறீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. திருமதி தாரிகா, நீங்க கூட தான் முதல்ல விஜய் ஆகாவோகோன்னு சொன்னீங்க, இன்னைக்கு அந்த அடி அடிக்கிறீங்க. விஜய் ஆகாவோகோ என்று சொல்லல, நான் கூட்டணியை பத்தி பேசுறேன். விஜய் ஆகா ஓஹோ இல்ல, நாளைக்கு அஜித் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் ஆகா ஓஹோ தான், வாங்க நல்லது செய்யுங்கன்னு. இங்க கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு கேட்கும் போது திமுக அதிமுகவை பிரிண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் திமுக அதிமுகவோட சேர்த்து இங்க இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டிய அரசியல், அது தாவேகாவோட அரசியல்ங்கிறது எங்களோட நிலைப்பாடு. அதில் நாங்க சரியா இருக்கிறோம். இதுவரைக்கும் பனையூர்ல இருந்து ஐயா பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டு அவர்கள் வெளியில வந்தாங்க அப்படின்னா இங்க பாமரர்களின் உயிர் தான் பறி போயிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் காவலர்களுக்கே ஆபத்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பாருங்க, திருச்சியில வேட்புமனு தாக்கல் செய்ய போயிருக்கிறாங்க. ஒரு காவலர் வந்து ஆதரவு அர்ஜுனா அவர்களுடைய கார்ல அடிபட்டு கால் உடைஞ்சிருச்சு, அவருக்கு பிராக்சர் ஆயிருச்சு. அப்ப சிந்திச்சு பாருங்க, பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசியல், யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, இவங்களால மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதை நீங்க சிந்திச்சுக்கணும். பாஜகவும் திமுகவும் ஒண்ணு, ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்ல ஒன்னு திமுகனா இன்னொன்னு பாஜக, அதை யாராலும் மறுக்க முடியாது. அதுக்கு அவங்களுடைய கொள்கைகளே சாட்சி. என்னன்னு பாருங்க, இப்ப ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர்கள் அறிவிக்கிறீங்க, 234 தொகுதியிலையும். ஆனா அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய, திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் இல்ல, அதுக்கு பதிலாக பாஜக சின்னம் இருக்கு. அந்த தொகுதியை திமுக விட்டு கொடுக்குது. அதனாலதான் சொல்றேன், ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்ல ஒன்னு பிஜேபினா ஒன்னு திமுக. பெண்களின் பாதுகாப்பு பத்தி திமுக அதிமுக வாயே திறக்கல, பாஜகவும் வாய் திறக்காது. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய மாநிலங்களா எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி ரூலிங் பார்ட்டிஸ், பிஜேபி ரூலிங் ஸ்டேட், அப்புறம் பிஜேபியோட அலைன்ஸ் ரூலிங் ஸ்டேட். ஆனா அந்த இடத்தெல்லாம் வந்து திமுக ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அதனால பெண்கள் பாதுகாப்பை பத்தி இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. நாம் தமிழர் கட்சி நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிராக ஒரு விரல் நீண்டால் கூட அந்த விரலை சிதைக்கும் சட்டங்களை நான் உருவாக்குவேன். பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு மரண தண்டனை மட்டும்தான் ஒரு தீர்வாக இருக்கும் நாங்க சொல்றோம். இதை திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் செய்வாங்களா, சொல்லுவாங்களா? அதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப திமுக அதிமுக 2 பேருமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. அதனால திமுக அதிமுகவை இங்கிருந்து அகற்றுவதற்காக நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்குது.
நீங்க பாருங்க, வாக்குறுதிக்கு மேல வாக்குறுதி. ஒவ்வொரு தேர்தலையும் 301, 401, 501, 701 வாக்குறுதிகள் கொடுப்பாங்க திமுக அதிமுக. அந்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா? அண்ணன் கேட்டிருந்தாங்க எஸ். சூர்யா அவர்கள். முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா? இல்ல. 1.5 லட்சம் காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம்னு திமுகவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுது. எப்படி நிரப்புவீங்க? நிரப்புனீங்களா? வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னிச்சு திமுக. 5 வருஷத்துல 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருச்சா? டாஸ்மாக இழுத்து மூடுவேன்னு சொன்னாங்க அம்மையார் கனிமொழி அவர்கள், மூடினாங்களா? நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொன்னாங்களே, ஒழிச்சாங்களா? கேஸ் சிலிண்டருடைய விலையை குறைப்பேன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைப்பாங்க அம்மா, எப்படி குறைப்பாங்கன்னு தெரியல, குறைச்சாங்களா? இல்ல. இவங்க பாருங்க, மறுபடியும் பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டு அவர்கள் என்ன சொல்றாரு, நான் திருப்பி அதே கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் நாங்க கொடுப்போம்னு சொல்றாங்க. இவர் எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரியலங்க, ஒரு சிலிண்டர் 10,000 ரூபாய் கொடுத்தா கூட சிலிண்டர் இப்ப கிடைக்கிறது இல்ல. நல்ல ராசி. திமுக வீரனை விநியோகம் செய்யுது, அதிமுக அந்த வீரனை வச்சு ஜிலு ஜிலுன்னு குடிக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் தரங்குது. சிந்திச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒற்றுமை. இப்போ போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு திமுக அதிமுக என்ன செஞ்சுச்சு? அதிமுகவுடைய ஆட்சியில குட்கா, ஊர் ஃபுல்லா குட்கா வருது, எங்க பார்த்தாலும் குட்கா கிடைக்குது அப்படின்னு சொல்லி குட்கா பாக்கெட்டோட சட்டமன்றம் சென்றாரே எங்கள் ஐயா ஸ்டாலின். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில கஞ்சா தெருக்கு கிடைக்குது, மெத்தபெட்டமைன் தெரு கிடைக்குது. 2 கையிலையும் கஞ்சாவை மெத்தபெட்டமைன் எடுத்துட்டு சட்டமன்றத்துக்குள்ள போய் சொல்லுவாரா? குரல் கொடுக்க மாட்டார். அப்ப பெண்களுக்கு 50 விழுக்காடு நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 கட்சியும் மாத்தி நாங்க தான் கொடுத்தோம், நாங்க தான் செயல்படுத்தணும்னு சொன்னாங்க. உள்ளாட்சியிலேயே பெண்களை ஏன் நீங்க அடக்கி வச்சிருக்கீங்க? சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் 50 விழுக்காடு கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? மனசு இல்ல. சமூக நீதி போற்றோம்னு சொல்லுவாங்க, பெண் விடுதலையை பேசணும்னு சொல்லுவாங்க, பெரியாரின் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் செய்வதற்கான மனசு அவர்களிடம் இல்லை. அண்ணன் சொன்னாங்க, ஜீவன் அண்ணன், தாவேக்கால திமுக அதிமுக வெளியில வந்த அதிருப்தியாளர்கள் போய் சேர்ந்திருக்கிறாங்க. வேட்பாளர் லிஸ்ட்லாம் பாருங்க, டுமில் குப்பம் வவ்வாலு ஓட்டேரி நரின்னு இருக்குங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், திமுக அதிமுக விலகின அதிருப்தியாளர்களே ஓட்டேரி நரி டுமில் குப்பம் வவ்வாலுன்னா திமுகவில் இருக்கக்கூடிய திருப்தியாளர்களுடைய பேரெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், அவங்க எப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க? திமுக அதிமுக 2 கட்சியிலையும். ஐயா கருணாநிதி அவர்கள் சாதி பார்த்து யாரையும் நிப்பாட்டலைங்க தேர்தலில் அப்படின்னாங்க. ஐயா கருணாநிதி சாதி பார்த்து நிக்கல, சாதி பார்த்து நிப்பாட்டல அப்படின்னா பொது தொகுதியில எத்தனை ஆதி தமிழ்குடி வேட்பாளர்கள் நிப்பாட்டிருக்கிறாங்க? பொது தொகுதியில திமுக அதிமுக எத்தனை ஆதி தமிழ்குடி வேட்பாளர்கள் நிப்பாட்டிருக்கீங்க? நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வராத கட்சி பொது தொகுதிகளில் ஆதி தமிழ்குடி பெண் வேட்பாளர்களை தேர்தல் தோறும் நாங்கள் நிப்பாட்டுறோம். சமூக நீதி பேசக்கூடிய இந்த திமுக அதிமுக விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு கொடுத்த சீட் எவ்வளவு? அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கார்ல கூட ஒரு 7 சீட் இருக்குங்க. ஆனா அவருக்கு சீட்டு கொடுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. புரட்சி பாரதத்துக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுத்து விரட்டி விடுச்சு அதிமுக. என்ன சமூக நீதி நீங்க பேசுறீங்க? அப்ப சிந்திச்சு பாருங்க, மக்கள் யார் பக்கம் நிற்பார்களே, ஆனால் மக்கள் பக்கம் யார் நிற்கிறாங்களோ, மக்கள் மனங்களை வென்றவர் எவரோ அவர் பக்கம் தான் மக்கள் நிற்பாங்க. நாம் தமிழர் கட்சி பக்கம் தான் மக்கள் நிற்பார்கள். மக்களை ஈர்த்தோமோ இல்லையோ, மக்கள் மனதில் நம்பிக்கை நாங்கள் பெற்றுவிட்டோம். அதனால் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிச்சயம் வெல்லும். நன்றி. தமிழ்தாய் வாழ்க. என்னுயிர் தலைவர், என்றும் என்னுயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் வாழ்க. இது மாறாது. நன்றி. நன்றி திருமதி தாரிகா.